24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, ஏகாதசி திதி வேறு. எனவே ரொம்ப புனிதமான நாள். அதுக்காக பல ராசிகளுக்கு நல்லாயிருக்கும், சில ராசிகளுக்கு நல்லா இருக்காதுங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. எப்படி இருக்க போகிறது வெள்ளிக்கிழமைங்கிறது இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லேருந்து 9. ஏகாதசி திதி அன்னைக்கு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருப்பது நல்லது. இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, முக்கியம் முடியக்கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, வழக்கமான வேலைகள் மட்டும். திரும்பவும் சொல்கிறோம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1 3 பேருக்கும் இன்றைக்கும் சந்திராஷ்டமம், ஞாயிற்றுக்கிழமையும் சந்திராஷ்டமம், திங்கட்கிழமை பாதி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, கவனம். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. நேயர்களை, ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. ரிஷபராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்திற்கும் உங்கள் பிறைபலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் நல்லதை கொண்டு வந்து தரும், வெற்றியை கொண்டு வந்து தரும். சுக்கிரன், சந்திரன் 2 பேருமே உதவி செய்கிறார்கள். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் வசீகரம் எல்லோரையும் மயக்கி உங்களை வெற்றி பெற வைக்கும். அனுகூலமான எண் 7 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. திருஷ்டி உங்கள் மேலே ஏகப்பட்டதாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஏன் உங்கள் மேலே பொறாமல் வைத்தறிச்சல் அதிகமாக இருக்குது. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பா. ராகவன் எழுதியிருக்கிற பொலிகன்னு ஒரு புத்தகம் கிழக்கு பதிப்பகம், சென்னை வெளியிட்டிருக்கிறது. ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். படிக்க சலிப்பில்லாமல் இருக்கும். இந்த புத்தகம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும், திருஷ்டியை போக்கும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துறதும் காக்கைக்கு சோறு வைக்கிறதும் முக்கியம். இன்றைக்கி ஏகாதசி திதி. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்லது. காலை, மாலை, இரவு 3 வேளையும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு சனிக்கிழமை காலையில் விரதத்தை முடிப்பது நல்லது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்யுங்க. வியாதியஸ்தர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு விதிவிலக்கு உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வம்பு, வழக்கு, சிக்கல் எல்லாம் இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், தேவையற்ற பேச்சும் குழப்பமும் வர வாய்ப்பு இருக்கிறது. கவனம். பிரார்த்தனை பண்ணினா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. நேயர்களை, ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. நல்ல நாள். கல்லக்கறிங்க, சந்தோஷம், பிரமாதம். சுக்கிரனும் சந்திரனும் உதவி செய்கிறார்கள். அனுகூலமான எண் 2 7, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. திருஷ்டி உங்கள் மேலே ஏகப்பட்டதாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஏன் உங்கள் மேலே பொறாமல் வைத்தறிச்சல் அதிகமாக இருக்குது. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பா. ராகவன் எழுதியிருக்கிற பொலிகன்னு ஒரு புத்தகம் கிழக்கு பதிப்பகம், சென்னை வெளியிட்டிருக்கிறது. ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். படிக்க சலிப்பில்லாமல் இருக்கும். இந்த புத்தகம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும், திருஷ்டியை போக்கும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துறதும் காக்கைக்கு சோறு வைக்கிறதும் முக்கியம். இன்றைக்கி ஏகாதசி திதி. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்லது. காலை, மாலை, இரவு 3 வேளையும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு சனிக்கிழமை காலையில் விரதத்தை முடிப்பது நல்லது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்யுங்க. வியாதியஸ்தர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு விதிவிலக்கு உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க.
சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வம்பு வழக்கு, கர்வம், தேவையற்ற பேச்சு எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு சுக்கிரனுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏன்? பூரத்துக்கும் வெள்ளிக்கிழமைக்கும் தலைவர் சுக்கிரன். அதனால் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 1, தெற்கு பச்சை. நேயர்களே, ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டமும் தடுமாற்றமும் அவசரம் இருக்கிறது. தேவையற்ற பேச்சு இருக்கிறது. வழக்கமான பொறுமை குறைவாக இருக்கிறது. எனவே நிதானம். எல்லாரையும் அனுசரித்து பேசுகிற ஆள் நீங்கள். இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. நேயர்களே, ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, மருகனே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் கிடைக்குது. காமணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செய்யுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது. துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. உங்கள் ராசிக்கு தலைவர் உங்கள் கிழமைக்கு தலைவராக இருக்கிறார். பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். கலகிறீங்க. வெற்றி. எதிரிகளும் உதவி செய்வார்கள். ஏன்? நீங்களும் எதிரிகளுக்கு உதவி செய்கிற ஆள். அதனால் அனுகூலமான எண் 1, 3, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களே, காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. திருஷ்டி உங்கள் மேலே ஏகப்பட்டதாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஏன்? உங்கள் மேலே பொறாமை வைத்தறிச்சல் அதிகமாக இருக்குது. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பா. ராகவன் எழுதியிருக்கிற பொலிகன்னு ஒரு புத்தகம் கிழக்கு பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். படிக்க சலிப்பில்லாமல் இருக்கும். இந்த புத்தகம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். திருஷ்டியை போக்கும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துறதும் காக்கைக்கு சோறு வைக்கிறதும் முக்கியம். இன்றைக்கி ஏகாதசி திதி. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்லது. காலை மாலை இரவு 3 வேளையும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு சனிக்கிழமை காலையில் விரதத்தை முடிப்பது நல்லது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்யுங்க. வியாதியஸ்தர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு விதிவிலக்கு உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கிறது. அவசரம் இருக்கிறது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. தேவையற்ற வம்பு வழக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கிறது. பிரார்த்தனை பண்ணனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. நேயர்களே, ஓம் சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி, சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், பதட்டம், தேவையற்ற பேச்சு இதெல்லாம் அதிகமாக இருக்குது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு சுக்கிரனுக்கு தீபம் போடுறது நல்லது. பூராடத்தினுடைய தலைவர் வெள்ளிக்கிழமைக்கும் தலைவர் சுக்கிரன். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்திற்கும் கோபமும் தேவையற்ற பேச்சும் அதிகமாக இருப்பதால் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 4, மேற்கு பச்சை. நேயர்களே, ஓம் சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி, சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கிறது. வழிபாடு முக்கியம். பிடிவாதம், வீம்பு அதிகமாக இருக்கிறது. ரொம்பவும் கஷ்டப்படுத்துகிற நாளாக இது இல்லாமற் போக பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. நேயர்களே, ஓம் சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி, சுந்தரனே போற்றி, சுக்கிரனே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, தோக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி.
கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. ரொம்ப ரொம்ப நல்ல நாள். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உயர்வு உண்டு, நிம்மதி. அனுகூலமான எண் 2, 7, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. திருஷ்டி உங்கள் மேலே ஏகப்பட்டதாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஏன் உங்கள் மேலே பொறாமல் வைத்தறிச்சல் அதிகமாக இருக்குது. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் கிழக்கு பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறை ரொம்ப தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். படிக்க சலிப்பில்லாமல் இருக்கும். இந்த புத்தகம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். திருஷ்டியை போக்கும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துறதும் காக்கைக்கு சோறு வைக்கிறது முக்கியம். இன்றைக்கி ஏகாதசி திதி. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்லது. காலை மாலை இரவு 3 வேளையும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு சனிக்கிழமை காலையில் விரதத்தை முடிப்பது நல்லது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்யுங்க. வியாதியஸ்தர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு விதிவிலக்கு உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மீனராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்திற்கும் நன்றாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். ஏன்னா திருஷ்டி இருக்குது. உங்களோட பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு, வெள்ளை மஞ்சள். நேயர்களே, காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. திருஷ்டி உங்கள் மேலே ஏகப்பட்டதாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஏன் உங்கள் மேலே பொறாமல் வைத்தறிச்சல் அதிகமாக இருக்குது. ஓம் ஊர்ஜஸ்வதியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி. இந்த மந்திரங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பா ராகவன் எழுதியிருக்கிற பொலிக பொலிகன்னு ஒரு புத்தகம் கிழக்கு பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. ராமானுஜருடைய வாழ்க்கை வரலாறை ரொம்ப தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் எழுதியிருக்கிறார். படித்து பாருங்கள். படிக்க சலிப்பில்லாமல் இருக்கும். இந்த புத்தகம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும். திருஷ்டியை போக்கும். ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துறதும் காக்கைக்கு சோறு வைக்கிறது முக்கியம். இன்றைக்கி ஏகாதசி திதி. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் விரதம் இருந்து வழிபாடு செய்வது நல்லது. காலை மாலை இரவு 3 வேளையும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு சனிக்கிழமை காலையில் விரதத்தை முடிப்பது நல்லது. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செய்யுங்க. வியாதியஸ்தர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகளுக்கு விதிவிலக்கு உண்டு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.